நான் உங்கள் உதயா, இது குரு சிஷ்யா சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம காணொலியில் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அதுவும் தமிழ் தேசியத்துக்காக ஒரு ஆயுதமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் கோகுல். தமிழ்நாட்டில் உள்ள முக்காவாசி இளைஞர்களுக்கு பாரதி யாருன்னு தெரியுமா, பாவேந்தர் யாருன்னு தெரியுமா, பாவலர் பிரிஞ்சித்தானுடைய பாடல் தெரியுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவரை நம்ம வீடியோஸில் பார்த்துருப்போம். வணக்கம் நண்பா. வணக்கண்ணே. ஆக்சுவலி இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா சென்னையிலையும் சரி போராட்டம் போயிட்டுருக்கு. ஆரம்பத்தில் தில்லியில் ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த போராட்டம், நீட் தேர்வு. ஆமாம் ஆமாம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நம்ம சீமான் அண்ணன் பல வருடமாக இதை பற்றி பேசிட்டு இருந்தார். பெரியப்பா சொல்லியிருப்பாங்க, ஒரு நாள் எனக்கு இருக்கிற லட்சக்கணக்கான கோபம், அதாவது ஒரு நாள் எனக்கு இருக்கிற கோபம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வரும். அன்னைக்கு வரும்போது பெரும் புரட்சி வெடிக்கும். அன்னைக்கு ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் நடுங்கி போய் இறங்கி போய் ஆட்சி அரியணை விட்டு இறங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லும் போது எல்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நீட் எதிர்த்து பேசும்போது எல்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு மாணவர்கள் இளைஞர்கள்லாம் ஒன்றிணைந்து போராடும் போது ஒட்டுமொத்த உலகமே இந்தியாவை பார்த்து வியக்குது. ஏன்னா மாணவர்கள்லாம் போராடுறாங்க அப்படின்ட்டு. அன்னைக்கு சீமான் பெரியப்பா பேசின காணொலிகள் இன்னைக்கு பரவலா பரப்பப்பட்டு வருது. நீட்டை பத்தி பேசினது, அன்னைக்கு இளைஞர்கள் பத்தி பேசினது, அன்னைக்கு இளைஞர்களுடைய ஒற்றுமை, இளைஞர்களுடைய சிந்தனை, இது எல்லாம் பத்தி பேசினது இன்னைக்கு வைரல் ஆயிட்டு. ஆளும் அரசாங்கம் இதில் வந்து ஒரு அவேர்னஸ் எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இது எப்படியாவது கலைக்கணும் இந்த கூட்டத்தைன்னு சொல்லிட்டு அடிதடிலாம் பண்ணாங்க. லட்டி சார்ஜுன்ற பேரில் வைலன்ஸ் அவங்க தான் கையில் எடுத்தாங்க. ஆணி, அதுக்கப்புறம் பெண்கள் மேலே வந்துட்டு மோசமான ஒரு கையாண்டுதல், நிறைய விஷயம் பார்க்கும்போது நமக்கு என்னடா இப்படி பண்ணுறாங்களே. வெறும் நீட்டுக்காக இந்த போராட்டம் இல்லாமல் நான் நினச்சது என்னென்னா, இவங்கக்கிட்ட இந்தியா இருந்தால் இந்தியா என்ன ஆகும் அப்படி நான் நினச்சேன். சரி, இந்த போராட்டம் வந்துட்டு வேற மாதிரி போயிடும் இது கண்டிப்பாக. ஏன்னா நம்ம எதிர்பார்க்குறது என்னன்னா நாடு திருந்தணும் அப்படின்னு நினைக்க சொல்ல, இவங்க கையில் ஆட்சி அதிகாரம் இருந்தால் எப்படி திருந்தோம், எப்படி நம்ம எதிர்பார்க்கறது நடக்கும்? ஒரு பக்கம் பெரும்பாலான இளைஞர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. அங்க என்னன்னா அங்க நீட் உரிமைக்காக போராடிட்டு இருக்காங்க. இங்க டிக்கெட் கொடுக்கலன்ட்டு தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் போராடிட்டு இருக்காங்க. அதான் இங்க பெருங்கூத்தா இருக்கு. அங்க எனக்கு நீட்ல இருந்து விடுதலை வேணும் அப்படின்ட்டு போராடிட்டு இருக்காங்க. இங்க எனக்கு ஜனநாயக டிக்கெட் கண்டிப்பா வேணும்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. அங்க நீதி ஓங்கணும், எங்களுக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்ற கோஷம் ஒரு பக்கம். இங்க தளபதி வாழ்க, புஸ்லி ஆனந்த் வாழ்க, ஜனநாயகன் வெற்றி பெருக்குன்னு சொல்ற கூட்டம் ஒரு பக்கம். அங்க போராட்டம் நடத்திக்கிட்டே சாப்பிட வழி இல்லாம எல்லாரும் பகிர்ந்து இங்க நம்ம ஜல்லிக்கட்டுல எங்க இருந்து சாப்பாடு வருதுன்னு தெரியாது, அது மாதிரி போராட்டம் நடத்திக்கிட்டே உண்ண உணவு இல்லாம ஒரு வேளை 2 வேளை சாப்பாடு சாப்பிட்டு அப்படி போராடிட்டு இருக்காங்க. இங்க ஜனநாயகன் வெற்றி பெறுன்னு சொல்லி இங்க மண்சோர் சாப்பிட்டு இருக்கிறாங்க. வித்தியாசமா மாறுபட்ட கூட்டமா, கேவலமான ஒரு கூட்டமா இருந்துட்டு இருக்கு. நம்ம ஒரு காலத்துல கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம், வடக்கனை பாரு, வடக்கன் எவ்வளவு கேவலமா இருக்கிறான் பாரு, எப்படி அநாகரிகமா ட்ரெஸ் பண்ணி இருக்கிறான் பாரு அப்படின்னு நம்ம வட இந்தியர்களை கேவலம் பண்ணணும். ஆனா இன்னைக்கு அந்த வட இந்தியர்கள் தான் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய மாணவர்களுடைய உரிமைக்காக, நாளை தலைமுறையுடைய உரிமைக்காக போராடிட்டு இருக்காங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் வந்து மண் சோறு சாப்பிட்டு ரொம்ப கேவலமான ஒரு செயலில் ஈடுபட்டு இருக்காங்க. அதாவது தனி மனித தத்துவம்னு சொல்லிட்டு இங்க எடுத்துட்டு போறாங்க. அது தனி மனித வழிபாடு. இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் ஐயாவை வழிபாடு பண்ணாங்க. அது மாதிரி சிவாஜி, எம்ஜிஆர், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்துகிட்டே இருக்காங்க. அது வந்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ணோம்னாக்கா இப்போ நார்த் இந்தியன்ஸை பார்த்து திருந்தனா மட்டும்தான் உண்டு. இல்லைன்னா நம்ம சீமான் சொன்ன மாதிரி ஒரு நாள் மக்கள் எல்லாம் அந்த மாதிரி ஒன்று நடந்தால் மட்டும்தான். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம ஃபார்மர்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2020 வந்துட்டு ஒரு போராட்ட காலம் இருந்தது. பஞ்சாப்ல இருந்து பார்த்தீங்கன்னா தில்லி வரைக்கும் வந்துட்டு இந்த ஃபார்மர்ஸோட போராட்டம், விவசாயிகளோட போராட்டம் நடந்தது. ஒரு 3 சட்ட மசோதா ஆதரிச்சாங்க, 3 சட்ட மசோதாவை எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா முழுசா பாத்தீங்கன்னா கார்பரேட் நிறுவனத்துக்காக மட்டும்தான் அதை எடுத்துட்டு வந்தது. என்னன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து கொள்முதல் பண்ணுவாங்க டைரக்டா, நம்ம அங்காடின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் ஒரு ரேட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள்ட்ட போயிட்டு இருந்தது ஒரு விவசாய பொருட்கள். ஆனா இவங்க எடுத்துட்டு வந்த சட்டம் என்னன்னாக்கா, இது வந்துட்டு ஒரு நார்மல் வெளியில இருக்க எல்லா கடையிலயும் வந்துட்டு கொள்முதல் பண்ணா எப்படி இருக்குமோ, அதுல யார் வாங்கி எல்லா பொருளும் வாங்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கார்பரேட் வாங்கி இது தனியா எடுத்து வச்சிருவாங்களோ, ஒரு நாள் வாரன் வரப்ப இதோட டிமாண்ட் வந்து அதிகமாயிடும். உணவுன்ற பொருள் டிமாண்ட் அதிகமாகும். அப்போ கார்பரேட்டுக்கு பெரிய ஒரு பொருளாதாரம். சோ இது வந்து பயந்து பஞ்சாப் அந்த டைம்ல இப்ப இருக்க சீக்கியர் பாத்தீங்கன்னா அவங்க தான் பாதுகாப்பே தர அளவுக்கு வந்துருது அங்க தில்லியில. ஸோ அன்றைக்கே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த போராட்டம் களத்தில் வந்து 378 நாள், நானும் வந்துட்டு பஞ்சாபில் ஸ்ரீநகர் வரைக்கும் போயிட்டு இருந்தேன்.
2021. அப்போ பார்த்தேன் தில்லி, பஞ்சாப்ல இருந்து தில்லி வரைக்கும் ஃபுல்லாக வந்துட்டு டென்ட் போட்டு வண்டியை நிற்க வச்சு ஃபுல்லு எல்லாருமே அங்கேயே தான் இருந்தாங்க. ஒரு வீடு மாதிரியே இருந்தது. ஆனால் அந்த டைமில் மோடி ஐயா வந்துட்டு வாயே திறக்கலை. 378 நாள், ஒரு வருடம். ஆனால் இன்னைக்கு மாணவர்களோட ஒவ்வொரு விஷயமும் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அடக்க பார்த்தாங்க, வைலன்ஸை வச்சு பண்ண பார்த்தாங்க, குண்டர்களை வச்சு ஏதோ பண்ண பார்த்தாங்க. ஆனால் யாருமே வெளியில் வராமல் ரோஸை கொடுத்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க கதையை. ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பே இளைஞர்கள் தானே. இந்த இளைஞர்கள் வந்து கிளர்ச்சி செய்யும் போது எவ்வளவு பெரிய அதிகாரமா இருந்தாலும் ஆடி போயிடும். அது மாதிரி தான் ஐயா மோடி அவர்களே 27, 28 நாள்லயே இன்ஸ்டாகிராம்ல வீடியோ பண்ணாருன்னா பாத்துக்கோங்களேன். பேட்டியை கூட சந்திக்காத ஒரு ஆளு, கிட்டத்தட்ட 15 வருஷமா இந்தியாவை கைக்குள்ள வச்சிருக்கிற ஒரு ஆளு தகச்சு போறாருன்னா அப்ப எந்த அளவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு புரட்சியா இருக்கும். இளைஞர்கள் கையில தான். இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்கள் பாத்தீங்கன்னாக்கா, எனக்கு வந்து இந்த நீட்டுக்கு முன்னாடி இந்த காவிரி நதி நீர் தண்ணி ஓபன் பண்ணல, அதுக்காக வருவாங்க. அதுக்கப்புறம் நீட்டுக்காக போராடுவாங்க, பார்த்தா டிக்கெட் எடுத்து நீட்டிட்டு இருக்காங்க. அது அந்த கேஆர்பி டேம், அந்த ஹொசூர்ல இருக்க டேம் இருக்கு பாருங்க, அங்க கெமிக்கல் வருது அன்னை. அதுல வந்துட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் வந்து ஃபுல்லா தண்ணியில. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க வெறும் தண்ணியில மட்டும்தான் கெமிக்கல், அதோட போயிடும்ட்டு. அந்த மண் வளம் போயிடும், சுத்தி இருக்க விவசாயம் போயிடும். இது லாங் டேர்ம் எஃபெக்ட். நீட்டுன்ற ஒரு விஷயம் மாணவர்களுக்கு அநீதி நடக்கிறது வந்து ஒரு படிச்சு மருத்துவராகி நம்ம சேவை செய்யணுன்றது ஓகே. ஆனா உயிரோட இருக்கிறதுக்கு உணவு தேவை. அதுக்கான ஒரு ஒரு ரியாக்ஷனும் நம்ம வந்துட்டு பாக்குற மாதிரி தெரியல. அங்கேயும் பிசினஸ் எப்படி இருக்காங்கன்னா, அரசியல்னா 1 கிலோ எவ்வளவுன்னு கேட்கிற அளவுக்கு தான் இளைஞர்கள் இருக்காங்க. கிழவரப்பள்ளி அணையில வருது கெமிக்கல் நுரை இல்ல, கிளினிக் பிளஸ் ஷாம்பு நுரைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க இங்க உள்ள இளைஞர்கள்லாம். என்னத்த பண்றது, தலைவன் எப்படியோ தொண்டன் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. இன்ன வரைக்கும் தமிழக கட்சி கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்ன வரைக்கும் அதை பத்தி ஒண்ணு கூட பேசல. ஆமா, இதே சீமான் பெரியப்பா தண்ணீர் மாநாடு நடத்தும் போது தண்ணீருக்கு ஓட்டா இருக்கு, இந்த ஆள் தண்ணீர்கிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்கான்னு சொல்லி கிண்டல் பண்ண கூட்டம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கிழவரப்பள்ளி அணையில ஒரே நிறைய வருது, சிஎம் அண்ணனோட ஐடி எல்லாம் டேக் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி. அதுல எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வழியெல்லாம் இல்ல, வியூஸ் போகுமான்ற ஒரு எண்ணம். வியூஸ் போகும், நிறைய பேர் ரீஷேர் பண்ணுவாங்க, ஃபாலோவர்ஸ் வரும், அமௌண்ட் வரும், சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுக்கலாம். அதுல இருந்து யூடியூப்ல பாதி பேர் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதுலயும் தன்னோட சுயநலத்திற்காகத்தான் இந்த கூட்டம் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதை பார்க்கும்போது ஒரு மன வருத்தம். நம்ம வெளிநாட்டுல இருக்கோம், நம்மளால எதுவுமே பண்ண முடியல, சரி இந்த காணொலி மூலியமா தான் நம்மளோட கருத்தை நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு தான் நான் கண்டினியூஸா. நம்ம திருச்சி மாநாடு போட்டார் சீமான் பரிப்பா, அந்த மாநாடுல ஆரம்பிச்சேன் என்னோட காணொலியை யூடியூப் வலைத்தளத்துல. ஊருக்கு வந்து எலெக்ஷன்ல ஓட்டு போட்டேன். எங்க அம்மா கிட்ட கன்வின்ஸ் பண்ணி, எங்க தம்பி அவங்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி மாத்தி எவ்வளோ எதிர்பார்த்தோம் நம்ம, சரி ஒரு சேஞ்ச் வந்திருக்கோம் அப்படின்ட்டு. ஆனா அதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, இவரு நம்ம சிஎம் ஜோசப் விஜய் வந்துட்டு ஜெயிப்பாருன்னு யாரும் நினைக்கல. ஏன்னா கூட இந்த எச்வினத்தும் நினைக்கல. கூட இந்த டைரக்டர் எச்வினத் என்ன சொன்னார்னா, டேய் நாங்க கூட இருந்தோம்டா, எங்களுக்கே தெரியல, எங்களுக்கே வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை இவர் வருவாரா அப்படின்ட்டு. ஆனா வெறும் தேட்டர்ல பாக்குற நீங்க அவர் இப்படி அவர் அப்படி அவர் வந்தா இது பண்றாரு, எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னு எனக்கு புரியல. ஒரு அதிர்ச்சியா பாக்குறாரு. அதுல ஒரு பொய்யான ஒரு கட்டமைப்பு, உண்மையை மறைச்சி ஒரு பொய்யை வந்து கட்டமைச்சு முடிச்சுட்டு அதை நம்பி ஒரு மக்கள் போயிட்டாங்க. சரி ஓகே, இதெல்லாம் பார்க்கும்போது மோடி ஐயாவை ஃபாலோ பண்றாரு நம்ம விஜய் அண்ணா. அப்போ மோடி ஐயாவுக்கு நிலைமை என்னவோ விஜய் அண்ணனுக்கும் வரும் அந்த நிலைமை. கண்டிப்பா வராமல்லாம் இருக்கு. இப்போ இந்த இன்ஸ்டிடியூட்ல படிக்கிற எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, விஜய் தான் மாற்று அரசியல், தாவேக்கா தான் மாற்று அரசியல் சொல்லி இப்போ குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, அப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிற எல்லா மாணவர்களும் தமிழ்நாட்டுல இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறவங்க எல்லாருமே டிவிகேக்கு ஓட் போட்டாங்க. இந்த கரூர்ல 31 பேருக்கு அரசு வேலை பிறகு இந்த ஆட்சி எவ்வளவு கேவலமான ஆட்சி, என்ன இப்படி பண்ணிட்டாங்க. என்னுடைய அப்பா அம்மா கூலி வேலை பாக்குறாங்க, தினந்தோறும் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உழைச்சி எனக்கு காசு கட்டி படிக்க வைக்கிறாங்க. நான் அரசு தேர்வுக்கு இத்தனை வருடமா தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கிறேன். என்னுடைய குடும்பத்தை இழந்து, தனிமனித வாழ்க்கையை இழந்து, எல்லாத்தையும் என்ஜாய் பண்றதை விட்டு புத்தகம்னு கிடக்குறேன். ஆனா எனக்கு வேலை கிடைக்கல. கரூர்ல இவரை பார்க்க போய் இறந்தவங்களுக்கு இவர் அரசு வேலை கொடுத்துருக்கிறாரு. இவரும் ஒரே குட்டையில ஒரு மட்டை தான் சொல்லி இன்னைக்கு பெரும்பாலான இளைஞர்கள் அந்த இன்ஸ்டியூட்ல படிக்கிற மாணவர்கள் இவரை தூக்கி வீசிட்டு இருக்கிறாங்க. அதாவது கஷ்டப்பட்டு படிச்சு வரவங்க தான் அதை பத்தி தெரியும்.
புக்கையே கையில எடுக்காதவங்களுக்கு அதை பத்தி தெரியுமா? கையில எடுக்காம காலேஜ் டிஸ்கன்டினியூ பண்ணவங்களுக்கு எப்படி தெரியும்? காலேஜ் டிஸ்கன்டினியூ பண்ணி முதல் அமைச்சர் இல்ல அமைச்சர்களா ஆயிட்டாங்க எல்லாரும். ஆமா, எல்லாரும் எல்லாமே ஃபேக் டிகிரி தானே. அதுவும் ஆனா இங்க எனக்கு ஒரு டவுட்டுங்க. என்னன்னா நம்ம வந்துட்டு சரி அமைச்சர் ஜெயிச்சிட்டாரு விஜயனா ஜெயிச்சிட்டாரு. ஆனா ஜெயிச்சதுல பாத்தீங்கன்னா ஒரு 108ன்னு சொல்லி ஒரு டேஞ்சர் ஜோன்ல உட்கார வச்சாங்க. அந்த 108 பாத்தீங்கன்னா டேஞ்சர் ஜோன்ல வந்தாலும் ஃபர்ஸ்ட் பிஜேபியோட மினிஸ்டர் வந்துட்டு பாண்டிச்சேரியில் வந்துட்டு அவங்களோட அரசியல் அந்த எல்ஜேகே பார்ட்டி அவங்க ஜெயிச்சாங்க, அவங்களெல்லாம் கூட இருந்துட்டு அப்போ ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க, தமிழ்நாட்டில் வந்துட்டு 108 ஜெயிச்சிருக்காங்களே, இப்போ அவங்களுக்கு எப்படின்னா அதிமுகவும் தாவேக்காவும் அதாவது பாஜக தலைமையில் ஆட்சி அமைக்கப்படும் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டார் மினிஸ்டர். அப்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த 108 வந்துட்டு முடிவு பண்ணது யாருன்னு தெரியல. கரெக்ட்டா ஃபிக்ஸ்டா வந்து நிக்குது அது 108. நீ என் பேச்சு கேட்கணும், நான் சொல்றதை நீ கேட்கணும். அவங்க ஆல்ரெடி கேட்டுன்னு இருக்காங்க, இன்னொரு அதிமுகன்ற ஒரு தலைமை கேட்டுட்டு இருக்காங்க, நீயும் இப்போ என்கிட்ட கேட்கணும். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா செப்டம்பர் 27 கரூர்ல அந்த சம்பவம் நடந்தது சரியா? செப்டம்பர் 27க்கு முன்னாடி பாஜகவை வெறிகொண்டு எதிர்த்தாரு விஜய் அவர்கள். செப்டம்பர் 27க்கு பிறகு பாஜகங்கிற ஒரு வார்த்தை கூட வரும். அதுக்கு முக்கியமான விஷயம் திருப்பரங்குன்ற இஷ்யூ. அந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையில ஒரு வார்த்தை கூட பேசல. அது பிறகு அந்த வாக்கு சீர்திருத்தினாங்கல்ல, வாக்குகள் கூட சீர்திருத்தினாங்களே ஸ்கீம் வந்து, அதை எதிர்த்து ஒரு 12 நிமிடம் காணொலி பேசியிருந்தாரு. அந்த 12 நிமிடத்துல ஒரு இடத்துல கூட பிஜேபிங்கிற வார்த்தைய எல்லாரும் போயிட்டு ஃபில் பண்ணுங்க, ஆமா ஃபில் பண்ணுங்க அப்படின்னாரு. அதை நீங்க ஃபில் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி இங்க ஒரு கூட்டம் பேசிட்டு இருக்க மாதிரி ஃபில் பண்ணுங்க, பக்கத்து வீட்டு பாட்டிட்டு சொல்லுங்க, தம்பிட்டு சொல்லுங்க, நண்பா நம்பிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி 12 நிமிஷம் வீடியோ போட்டாரு. 12 நிமிஷத்துல ஒரு இடத்துல கூட பிஜேபிங்கிற வார்த்தை பயன்படுத்தல. ஏன்? கிட்டத்தட்ட 33 நாள் தேர்தல் பரப்புரை. 33 நாள்ல 23 நாள் இவர் போகல, வெறும் 10 நாள் தான் தேர்தல் பரப்புரைக்கு போனார். அந்த 10 நாள்ல கூட ஸ்கிரிப்ட் பேப்பர்ல திமுக தீய சக்தின்னு எழுதியிருந்தது, ஸ்கிரிப்ட் பேப்பர்ல பாஜக ஒரு மத சக்தின்னு எழுதியிருந்தாலும் கூட இவர் அதை படிச்சிருக்க மாட்டார். இன்ன வரைக்கும் பிஜேபி பத்தி ஒரு வார்த்தை கூட இது பண்ணல. கவர்னர் மாளிகைக்கு ஒரு ஆட்சி அமைக்க 3 நாள் தொடர்ந்து போனாங்க. கவர்னரை எதிர்த்து ஒரு கண்டன அறிக்கை இல்ல. ஏன்னா குடிமை அங்க இருக்கு, அதேதான் கைப்பிடியா பிடிச்சிட்டு மாட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் விவசாயிகள் போராட்டம், அங்கிட்டு மாணவர்கள் போராட்டம், அங்கிட்டு வீடு அடிக்கிறாங்க, கன்னியாகுமரியில 5000 திட்டத்தை கொண்டு வராங்க, பரங்கிப்பேட்டையில ஹைட்ரோ கார்பன் கொண்டு வராங்க. அப்படின்னா எல்லா பக்கத்தும் கொண்டு வரட்டும், நம்ம மக்களோட நிப்போம். ஆனா இவங்க அழுகிற சத்த போராடுறது ஒரு பக்கம் பார்த்து நமக்கு சந்தோஷமா இருக்கு. நாங்க கத்துனோம்ல, நாங்க வந்து கத்துனோம்ல, திரு வந்து கத்துனோம்ல, நீங்க அழுக்கூடாங்கிறதுக்காக நாங்க கத்துனோம்ல. அப்ப எல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க எங்களை உதாசீனப்படுத்துனீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க தெருவில் இறங்கி போராடுறீங்க. ஆனா நாங்க உங்களை உதாசீனப்படுத்தல. இன்னைக்கு உங்க கூட தான் நிக்கிறோம். இன்னும் போராடுங்க. இன்னும் 5 வருஷம் இந்த ஆட்சி அனுபவிக்கணும். இன்னும் அனுபவிச்சு இது எப்படியாப்பட்ட ஆட்சி நீங்க உணரணும். உணர்ந்து காரி துமிழ்ந்து துப்பணும். அப்பதான் அவங்களுக்கு தெரியும். அதனால மக்கள் வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா தெளிவா இருப்பாங்களான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு தெளிவாவே இல்லை. இன்னைக்கும் அறியாம இல்லை. அதாவது ஒரு தலைவன் இறந்துட்டானா உயிரை விடுற ஒரு டீமா இருக்கு நம்ம ஊர். அந்த உயிரோட மதிப்பே தெரியல. ஐயா வைகோ ஐயா கைது செய்யப்பட்டப்ப கூட இறந்தாங்க போல, தீக்குளிச்சு இறந்தாங்க. அதுதான் ஒருத்தர் வந்து சமுதாயத்துக்காக ஒருத்தர் உயிர் விடுறதுக்கும் தனி மனிதனுக்காக உயிர் விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஐயோ பொய்ய மட்டுமே சொல்ற ஒரு சமுதாயம் இருக்குங்க இங்க வந்து சரியான கருத்துக்கள் பெரும்பாலானவையா ஆக்கப்படல. பெரும்பாலான கருத்துக்களே இங்க சரியானவையா ஆக்கப்படல. அதுதான் இங்க சிக்கல். இங்க எப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஒரே நேரத்துல எல்லாரும் ஒரே மாதிரியே கமெண்ட் பண்றாங்க, ஒரே நேரத்துல எல்லாரும் ஒரே மாதிரியே பேசுறாங்க, ஒரே நேரத்துல எல்லாரும் ஒரே மாதிரியே ரீல்ஸ் போடுறாங்க. அப்போ இவங்களுக்கு பிறகு யாரு இந்த இயக்குற அப்படின்றது. இப்ப என் வீடியோல ஒரே கெட்ட வார்த்தையில கமெண்ட் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கட்சிக்காரனோட இன்னொரு வீடியோல பார்த்தா அதே கெட்ட வார்த்தையில கமெண்ட் பண்றாங்க. யாரா நீ அப்படின்னு தெரியுமா? என்ன ஒரு 25 ஃபேக் ஐடி ஃபாலோ பண்றாங்க, என்னோட எல்லா வீடியோக்கும் கரெக்டா வந்து கமெண்ட் பண்ணிடுறாங்க. இன்னொன்னு தெரியுமா? அதாவது இப்போ சிஜிபி ப்ரொடெஸ்ட் நடக்கிறப்ப அங்க இருக்க யூடியூபர்ஸ் கிட்ட வந்துட்டு ஒரு 60,000 40,000 பேமெண்ட் தரேன் 2 ரீல்ஸ் பே பண்ணி இவங்க 26ல ஜெயிக்க வச்சதே பெருசு. 29ல பிரைம் மினிஸ்டரா வடக்கு ஃபுல்லா ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கான்ட்டு பார்த்தா அது இப்போ சிஜேபி ப்ரொடெஸ்ட்ல வந்துட்டு அந்த ப்ரொடெஸ்ட்ல வந்து இவங்க வந்துட்டு வேற நாட்டோட சதி திட்டம் இதுன்னு சொல்லி பேச வைக்கிறதுக்காக ஒரு டீமை உருவாக்குறதுக்கு பேமெண்ட் தந்துட்டு இருக்காங்க. அந்த பேமெண்ட் நம்ம தமிழ்நாட்டில் யார் மூலியமா வருதுன்னா
தாவேக்கால இருக்கவங்க பேசுறாங்க. அதுவும் வந்துட்டு என் கூட வேலை செஞ்சவர் இங்க வெற்றின்னு சொல்லிட்டு யங் தாத்தா சேனல் சொல்லின்னு ஒன்று இருக்கும் யூடியூபர்ல, அதாவது டிவிகே கட்சி யங் தாத்தான்னு. அவர் வந்துட்டு அவங்களோட கூட இருக்கவங்க சொல்றாங்க, நம்ம சிஜேபி டீம்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு பாகிஸ்தான் ஆளுங்க இருக்காங்க, அதே மாதிரி பங்களாதேஷ் ஆளுங்க இருக்காங்கன்னு. இவங்க வந்துட்டு நம்ம விஜயனோட இன்ஸ்டாகிராமில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாலோவர்ஸ் வந்துட்டு அடிக்கவே முடியாது, எந்த கண்ட்ரி எதுன்னு அடிக்க முடியாது. அவர் பக்காவாக பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. இன்னும் பார்த்தீங்கன்னா என் கூட இருக்க பங்களாதேஷ் ஆளுங்க கிட்ட அவங்களுக்கு ஒரு வருமானமே வருது. இங்கே இருக்காங்க, நம்ம ஊர்லேருந்து அங்கே பேமெண்ட் போகுது, அங்கே இவங்கள வச்சு செய்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி பண்ணுற எலெக்ஷன் டைமில் இப்போ நம்ம வெளிநாட்டில் இருக்கோம், நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, என் கூட வந்துட்டு வேறு நாட்டு சேர்ந்தவங்களாம் என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சிஜேபி டீமில் இருக்கவங்க கூட சொல்கிறேனே, அவர் அமெரிக்காவில் இருந்தார், ஒருத்தவங்க வந்து வெளிநாட்டை வேலை செய்கிறாங்க, அவங்க கூட நிறைய நண்பர்கள் இருப்பாங்க வேறு கண்ட்ரிஸ், அவங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் அவங்க இருக்கலாம். ஆனால் அதையே வந்து ஒரு டூலாக எடுத்து, அதாவது அவதூறு, எப்படி அவதூறை வச்சு ஒரு கட்டமைப்பை உடைக்கணும், அதுல ரொம்ப ஒரு கெட்டிக்காரனா சாதாரணமான இவங்க நம்ம சாதாரணமான ஒரு ஆட்களா நம்ம எடுத்துக்க முடியாது. ரொம்ப வைரஸ் விசக்கிருமிங்க தான் தெளிவா வேலை பார்க்கிற ஆட்கள். ரொம்ப ரொம்ப இவர்கள் வந்து சாதாரணமா எடை போட்டுட்டோம். அதுதான் நம்ம பண்ண மிகப்பெரிய தப்பு. பாப்போம், ஊருக்கு வந்தா பாப்போம். ரொம்ப நன்றி காணொலியில இணைந்ததுக்கு. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில திரும்பவும் பார்ப்போம். கண்டிப்பாண்ணே. பாவம். வணக்கங்க. நன்றி 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 நண்பர்களே, இந்த காணொலியை இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியுடன் திரும்பவும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் கோகுல். பாய்.